கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 30 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம மீனாட்சியும் அந்த மைதிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜேஸ்வரிக்கே தெரியாமல் தலையில் முக்காடு போட்டு செமையாக கொளுத்துன்னு கொளுத்திடுறாங்க. அப்போ நம்ம ராஜேஸ்வரி, ஐயோ யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறாங்க. அப்போ நம்ம மீனாட்சியும் மைதிலையும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ராஜேஸ்வரிக்கு மட்டும் நம்ம தான் அடித்தோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அவள் நம்மளை சும்மா விட மாட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த மீனாட்சி சொல்கிறாங்க, இவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நம்மளை போட்டு என்ன பாடுபடுத்தினா. இவள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் இந்த வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இந்த ஆனந்த் 2வது கல்யாணம் பண்ணதுக்கு இவ தான் காரணமாக இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மைதிலி சொல்கிறாங்க, இவள் செஞ்சாலும் செஞ்சிருப்பா இந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இன்னும் எத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கான்னு நானும் பார்த்துட்றேன், இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ரியா யோசிக்கிறாங்க, அந்த அபிராமி இந்த வீட்டுக்கு வரவிடாமல் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ தான் நம்ம ரியாவுக்கு சில ரவுடிகளோட யோசனை வருது. அப்போ ரியா யோசிக்கிறாங்க, அந்த ரவுடிகளை வச்சு இந்த அபிராமியை வீட்டுக்குள்ளே வரவிடாமல் பண்ணணும். அந்த ஐஸ்வர்யா சொன்னால ஏதோ ஒரு கோவிலுக்கு அந்த அபிராமி போவாங்க அப்படின்னு. அந்த கோவிலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த கோவிலை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக அந்த அபிராமியை நம்ம போட்டு தள்ளிடலாம். அப்புறமா அந்த ஐஸ்வர்யா மேலேயும் ராஜேஸ்வரி மேலேயும் பழியை போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ரியா யோசிக்கிறாங்க. அப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேராக மீனாட்சியை போய் பார்க்குறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, சொல்லுங்கள் தம்பி, அம்மாவை பற்றின விவரம் ஏதாவது கிடச்சிச்சா அப்படின்னு. அதுக்கு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, சொன்னதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா, நானும் எத்தனையோ இடத்துல தேடுறேன், அம்மாவை பற்றின விவரம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம மீனாட்சி. அப்போ கார்த்தி கேட்குறாரு, அண்ணி, அம்மா வந்து அடிக்கடி மனசு சரியில்லைன்னா ஒரு கோவிலுக்கு போவாங்களே, அது என்ன கோவில்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி, அத்தை அடிக்கடி என்கிட்ட சொல்லி தெரியும், ஆனால் எந்த கோவில்னு எனக்கு ஞாபகம் இல்லையே தம்பி அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அண்ணி, உங்களுக்கு யோசனை வந்துச்சுனாலோ இல்லை எங்கேயாவது பார்த்துருக்கீங்கன்னாலோ என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம மீனாட்சியும் சரிங்க தம்பி அப்படிங்கிறாங்க. அப்புறமா நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா மைதிலிக்கிட்டையும் ஜானகிக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, மாமியாருக்காக இந்த விஷயத்த நீ பண்ணுறன்னு சொல்கிற, ரொம்ப நல்லது அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் சரிங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம தீபா கோவிலில் உட்காடுறாங்க. அப்போ நம்ம தீபாவுக்கு தலையில் தண்ணி ஊற்றுறாங்க. அதுக்கப்புறமா தீபா கோயிலில் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி யோசிக்கிறாரு, தீபா ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, அம்மா திரும்பி வரணும் அப்படின்னு தீபா அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்க அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்புறமா நம்ம தீபா வந்து ரொம்ப மயக்கத்தோடு எழுந்திரிக்கிறாங்க. அப்போ கார்த்தி ஓடி போய் நம்ம தீபாவை பிடிக்கிறாரு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, தீபா, எதுக்காக தீபா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், எங்கள் அத்தை வீட்டுக்கு வரணும், அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு. முக்கியமாக நம்ம தீபா எந்த கோவிலுக்கு போயிருக்காங்கன்னா அபிராமி இருக்கிற அதே கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. நம்ம தீபாவுக்கு எப்படி அந்த எண்ணம் தோணுச்சுன்னா, நம்ம தீபாவோட குடும்பமே அந்த ஊர் தானே, அங்கே தான் நம்ம தீபா பிறந்தாங்க. அதனால் அதே ஊரில் தான் நம்ம தீபா போயிட்டு சாமி கும்பிட்ருக்காங்க. அப்போ அங்கே உள்ளவங்க நம்ம அபிராமிகிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த ஊரில் ஒரு பொண்ணு அவங்க மாமியாரை காணும் அப்படின்னு அங்கே பிரதர்ஷனம் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும், யாருடா அது அப்படின்னு பார்க்க வந்திருக்காங்க. வந்து பார்த்தா நம்ம தீபா அங்கே பிரதர்ஷனம் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துட்டு நம்ம அபிராமி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அபிராமி ஓடி வந்து நம்ம தீபா கிட்ட, தீபா என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அத்தை வந்துட்டிங்களா, இந்த கோவிலில் நீங்கள் கிடச்சிட்டா அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன், அதான் முன்னாடியே வேண்டுதலை நிறைவேற்றுறேன், நீங்கள் வந்துடுவீங்கன்னு தெரியும், அதே மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, அதுக்காக எப்படியா, எனக்காக நீ எந்த கஷ்டத்தையும் தாங்கிப்பியா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, உங்களுடைய உயிரே கார்த்திக் சார் தான், கார்த்திக் சார் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பற்றி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் இல்லைன்னா அவரால் என்ன பண்ண முடியும், ஏன் தான் எங்களை விட்டு போனீங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியல தீபா, அதை நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, அத்தை, பிரச்சனையை என்றைக்குமே நம்ம நேரடியாக சந்திக்க பார்க்கணும், அப்போ தான் நம்ம பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு.